Explain about domestic electric circuits. Circuit diagram not required. ஸோ இதுதான் கொஸ்டின். ஆனால் நம்ம சர்க்கியூட்டோடையே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டொமஸ்டிக் ஹவுஸ் ஒயரிங்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 230 வோல்ட் சப்ளை இருக்கும். அதுக்கு சப்ளை வந்து இது வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். இப்படி இதுதான் சிம்பிள். ஏசி சப்ளைக்கு இதுதான் சிம்பிள். ஸோ இது எவ்வளோன்னா 230 வோல்ட்ஸ். எப்படியோ அப்போ தான் தெரியும். 230 வோல்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க 50 ஹெர்ட்ஸ் இந்தியாவில். இதே யூஎஸ்லன்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 110 வோல்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி வந்து 60 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும். ஏன்னா மொத்தமாக ஆஃப் பண்ணனா எல்லா சப்ளையும் கட் ஆகிடணும். அதனால் ஒரு சுவிட்சு போட்டுக்கலாம். அந்த சுவிட்சுக்கு சிம்பிள் இப்படி இருக்கும். இது வந்து மெயின் சுவிட்ச். என்னது மெயின். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மொத்தம் ஆஃப் ஆகிடும். அதனால இது பேர் வந்து மெயின் சுவிட்ச். ஓகேவா? அடுத்தது நம்ம ஃபியூஸ். சப்போஸ் ஓவர்லோட் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஃபியூஸ் போயிடணும். அப்போ தான் எல்லாம் சேஃபாக இருக்கும். அதனால் இதுதான் சிம்பிள். ஃபியூஸ் ஒன்று கொடுத்துடணும். அப்புறம் எனர்ஜி மீட்டர் இருக்கும். எனர்ஜி மீட்டர் தான் நீங்கள் இபிக்கு பணம் கட்டணும் இல்லையா? அதனால் மீட்டர் இருக்கும். இபி மீட்டர். அது பேர் வந்து எனர்ஜி மீட்டர்ன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி மீட்டரில் நம்ம என்ன பார்க்கலாம்? எவ்வளோ யூனிட் கன்சப்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எல்லாம் வந்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹவுஸ் ஒயரிங் வந்து பேரலல் கனெக்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு போகிறோம். சப்போஸ் இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 2 டியூப் லைட்டு, ஒரு ஃபேனு அப்படி இருக்குன்னு வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு பல்பு இருக்குது. ஸோ பல்பு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு. இதுதான் பல்பு. நான் வந்து குண்டு பல்பு மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் டியூப் லைட்டு, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் எல்இடி டியூப் லைட் அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம். சரி, அதனுடைய பவர் 60 வாட், 60 வாட் பல்பு வாங்குகிறேன். இந்த பல்பு ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும்னா அதுதான் சுவிட்சிங்க. இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஒரு ஃபேன். ஃபேனையும் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபேனுக்கும் இது ஒரு சுவிட்சு. அப்புறம் இந்த ஃபேன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ இதுதான் ஃபேன். 3 ரெக்கை இருக்குது. அப்போது ஒரு லைன் உள்ளே போவோம், இன்னொரு லைன் வெளில வந்துடும். புரியுதா? ஸோ இது வந்து ஃபேன். நீங்கள் எக்ஸாம்பிளில் இந்த படம் போட்டுட்டு இதுக்கு உள்ளது உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதினா கூட மார்க் கிடச்சிடும். இது ஃபேன். ஸோ ஃபேன் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இது ஒன்று. இதில் ரெகுலேட்டர் இருக்குது. அதெல்லாம் நான் காட்டல. இது வந்து ஃபுல் ஸ்பீடில் சுற்றுற ஃபேன். புரியுதா? மேக்ஸிமம் ஸ்பீடு. இது ரெகுலேட்டர்னால் சீரீஸில் ஒரு ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணோம். அது நம்ம வேறு கிளாஸ் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபேனு, பல்பு, உங்களுக்கு எத்தனை கனெக்ஷன் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனை கனெக்ஷன் வேணால் பேரலல் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ப்ளக் பாயிண்ட் வேணும். ஏதோ மிக்ஸி, இது கிரைண்டர் மிஷின் கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு ப்ளக் பாயிண்ட் வேணும். இந்த ப்ளக் பாயிண்டில் இது வந்து எர்த்து, இது ஃபேஸு, இது நியூட்ரல். இந்த ஃபேஸ் லைனை எடுத்துன்னு போய் இங்கே கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் இது வழியாக இந்த ஃபேஸ் லைன் வரும். ஸோ இது வந்து ஃபேஸ், இது நியூட்ரல். அப்போ ஃபேஸ் இங்கே வந்துடுதா? ஃபேஸ் வந்தாச்சு. அப்புறம் நியூட்ரல் என்ன பண்ணிடணும்? இங்கே கொடுத்துடணும். இதை தவிர எர்த்துன்னு ஒரு இம்பார்ட்டண்ட், அது வந்து சேஃப்டி. அதனால் எர்த்து வந்து எர்த்தோட சிம்பிள் இதுதான். இது பேர் ஈன்னு சொல்லுவாங்க. ஈனா எர்த். இந்த கனெக்ஷனை நேராக எடுத்துன்னு போய் இந்த எர்த்தில் கொடுத்துடணும். அப்போ தான் ஒரு மிக்சியோ ஏதோ ஒன்று அயன் பாக்ஸோ எதுனா பாடி ஷார்ட் ஃபேஸ் லைன் டச் பண்ணிட்டு இருந்தால் ஷார்ட் ஆகி ஃபியூஸ் போயிடும். யூ வில் பி ப்ரொடெக்டட். ஸோ எர்த் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன். இதுதான் ஒரு ஜென்ரல் ஹவுஸ் ஒயரிங். உங்களுக்கு இன்னும் இல்லை சார், எனக்கு இன்னும் ஒரு 60 வாட் லேம்ப் பத்தாது, இன்னொரு பல்பு வேணும், இன்னொரு எல்இடி பல்பு வேணும்னா இன்னொரு சுவிட்ச் போட்டுங்க. எப்படி
போட்டுட்டு இங்கே வந்து ஒரு எல்இடி பல்பு, இது வந்து எல்இடி டியூப் லைட், புரியுதா? டியூப் லைட் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது எர்த் அப்படி கொடுத்துடணும். ஸோ இது ஃபேஸ், இது நியூட்ரல். ஸோ எர்த்து கனெக்ஷன் இங்கே வந்துடுது. ஸோ மற்ற இந்த மூணுத்துக்கும் எர்த்து கனெக்ஷன் இல்லை, டியூப் லைட்டோ மற்றதுக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டு சில இதில் த்ரீ பின்னில் வர்றது எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை மட்டும் ஆப்ரேட் பண்ணணும்னா, இப்போ இதை டியூப் லைட் மட்டும் ஆனில் வேணும்னா இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணணும். இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் இதுதான். ஆஃப் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஓப்பனில் காட்டணும், சுவிட்ச் ஓப்பன், ஆன் ஆஃப். அப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதேமாரி இந்த ப்ளக் பாயிண்டில் போட்ட உடனே வந்துடும். அப்போ இதில் கனெக்ஷன் பண்ணாலே வந்துடும். அப்போ இதையும் ப்ரொடெக்ட் பண்ணோம்ல, அப்போ இங்கே ஒரு சுவிட்சு போட்டுக்கணும், புரியுதா? ஃபேஸ் லைனில் இந்த இடம் கனெக்ஷன் கிடையாது, இது ஒரு சுவிட்சு. ஸோ மொத்தம் எத்தனை சுவிட்ச் இருக்குன்னா 1 2 3 4 சுவிட்சு. இங்கே மெயின் சுவிட்ச். இந்த மெயின் சுவிட்சை ஓப்பன் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இது பேர் வந்து பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா பேரலாக இருக்கு பாருங்க, அதனால் இந்த கனெக்ஷன் பேர் பேரலல் கனெக்ஷன். ஸோ இந்தியாவில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 230 வோல்ட்ஸ் ஏசி சப்ளை, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு பேர். ஏசி 230 வோல்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் ஏசி. ஏசினா ஏசி சப்ளை, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பவர் சப்ளை. இதே அமெரிக்கா போனீங்கன்னா இந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 110 வோல்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ் இருக்காது, அங்கே 60 ஹெர்ட்ஸ். ஸோ இதை தான் இந்த கொஸ்டின். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டயக்ராம் கூட எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் டயக்ராம் போடுங்க, போட்டுட்டு ஒன்றொன்றத்தோட யூஸையும் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். உங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? இந்த எனர்ஜி மீட்டர்னு தான் என்னன்னு சொல்கிறோம், இதை வந்து இபி மீட்டர்னு வாங்க, எலக்ட்ரிசிட்டி போர்ட் மீட்டர், இபி மீட்டர்னு வாங்க. நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கன்சப்ஷன் ஆகுதோ அதை வந்து இது இண்டிகேட் பண்ணிடும். இப்போல்லாம் இது டிஜிட்டலாக வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு? டிஜிட்டல், டைரெக்டாக ரீட் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. யூனிட்ஸ், ஒரு யூனிட்ன்றது 1 கிலோவாட் ஹவர். நம்ம இபியில் ஒரு யூனிட்னு சொல்கிறது 1 கிலோவாட் ஹவர். ஒரு கிலோவாட் ஹவர் எனர்ஜி கன்சியூம் பண்ணிங்கன்னா அது ஒரு யூனிட். ஸோ நீங்கள் போய் இபியில் பணம் கட்டணும். ஒரு யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 5 ரூபாவோ 6 ரூபாவோ தெரியல எனக்கு, அப்படி பணம் கட்டணும். இதுதான் சிம்பிள் ஹவுஸ் ஒயரிங். இதுலேருந்து நீங்கள் என்ன கனெக்ஷன் வேணால், இல்லை ஹீட்டர் கனெக்ஷன் வேணும், ஏசி கனெக்ஷன் வேணும், எல்லாம் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கரண்ட்டு எடுக்கும், எல்லாமே ஆன்ல இருந்தால் எல்லாமே எடுக்கும். அப்போ நல்லா இபி மீட்டர் நல்லா ஓடும், புரியுதா? Hope you have understood this topic on house wiring. Thanks for watching this video. நன்றி.